பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கோவில். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். 1973 வருஷம் மே மாதம் 11ஆம் தேதி வந்தது தான் நம்ம மக்கள் தலைவருடைய, மக்கள் திலகத்தினுடைய, புரட்சி தலைவருடைய, பொன்மன செம்மனுடைய உலகம் சுற்றும் வாலிபன். இதில் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன வருத்தம் அப்படின்னாக்கா, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றியும் உலகம் சுற்றும் வாலிபனை பற்றியும் பேசலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். உலகம் சுற்றும் வாலிபனை சுற்றி வரலாம். உலகம் சுற்றும் வாலிபனில் முதல்ல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு போடாமல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு அவர் போட்டிருப்பார். எம்ஜிஆர் யார் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார். என்ன தலைவா, உங்களை யாருக்குன்னு தெரியாமல் இருக்கும்? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் 40 வருடங்களாக கட்டி போட்டீங்க. இன்னைக்கு இன்னமும் எங்களை கட்டி போட்டுட்ருக்கீங்க. இன்னமும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதா நினச்சி ரெட்டை இலை சின்னத்துக்கு ஒரு குத்து அப்படின்னு ஓட்டு போட்டுட்ருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் தாத்தாக்களாக பாட்டிக்களாக இருக்கிறாங்க. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் தாத்தா பாட்டிகளாக இருந்தவங்கெல்லாம் இறந்து போய் அவங்க உங்களை கதையை அடுத்த தலைமுறையெல்லாம் சொல்ல அவங்க கேட்ட விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கும் உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ராசா, தமிழ் சினிமாவுடைய மகராசன், தமிழக அரசியலில் ஒரு மகராசன். உங்களை போய் எம்ஜிஆர்னு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் உண்டு. நான் திரை பிரமுகர்கிட்ட பாக்யராஜர்கிட்ட பேசும்போதெல்லாம் அதை நான் இதெல்லாம் சொல்லுவேன். என்ன சார் இப்படி போட்டார் அப்படின்னு கேட்பேன். ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்னமோ தெரியல. எம்ஜிஆர் அப்படின்னு பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டார் இல்லையா, எம்ஜிஆர்னு யாரும் கேட்காதீங்க. எம்ஜிஆர் இப்படித்தான் அப்படின்ற ஒரு எம்ஜிஆரிசம் அரசியலை இங்கே கொண்டு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்ததை திமுக உடைத்து திமுக ஆட்சி வந்தது. திமுக கட்சியிலிருந்து விலகி அதிமுகங்கிற ஒரு கட்சியையும் அண்ணாவினுடைய சின்னம் பொறித்த அந்த கொடியையும் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு லோகோவாவே மாற்றி அதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி அந்த சின்னம் உலகம் சுற்றுற தமிழகத்தை சுற்றி சுற்றி வருவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுனாக்க எம்ஜிஆர் எப்பேற்பட்ட மாமேதை. அந்த படத்தில் வருதே, முருகன் ஒரு மாமேதைன்னு. எம்ஜிஆர் உண்மையிலேயே மாமேதை தான். உலகம் சுற்றும் வாலிபனில் அந்த ஒரு ஆய்வை கண்டுபிடிப்பார். ஆக்க சக்திக்கு தான் இதை பயன்படுத்தணும், அழிவு சக்திக்கு இதை பயன்படுத்தக்கூடாது, அதனால இதை நான் எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் அவர் எரிச்சிடுவார். இதை தாங்கவே முடியாது, இதுக்கு $1 கோடி தரேன், அப்படி இப்படி $10 கோடி தரேன், $50 கோடி தரேன், அப்படி இப்படின்ட்டுலாம் அசோகன் சொன்னாலும் கூட அதையெல்லாம் அவர் கேட்க மாட்டார். வேண்டாம் அப்படின்னு அவர் மறுத்துருவார். இதை எப்படியாவது அவங்ககிட்டேருந்து கைப்பற்றிடணுமே அப்படின்ட்டு சதி திட்டம் திட்டுவார் அசோகன். இந்த சமயத்தில் தன்னுடைய காதலியை அவர் வந்து பார்ப்பார். அந்த காதலியை பார்த்து, மஞ்சுளா அவங்க தான் காதலி, அவங்களோட பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ எம்ஜிஆரை வந்து சுடுறதுக்கு உச்சியில் இருக்கும்போது சுடுறதுக்கு வந்துடுவாங்க. அப்படி சுடுறதுக்கு வந்தப்போ அவர் அங்கேருந்து சுடப்பட்டு மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்த எம்ஜிஆருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடும். என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியாது. அதற்கு அடுத்த காட்சியில் எம்ஜிஆர் லதா சுடுவாங்க. யாரா சுடுறதுன்னு பார்த்தாக்கா லதா சுட்டுட்டு இருப்பாங்க. லதா சுட்டுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வருவார். அந்த எம்ஜிஆர், 2வது எம்ஜிஆரை காமிக்கிற இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த எம்ஜிஆர் அங்கே உட்காந்துட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பார். அங்கே சுட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடி இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் அந்த பலூனை பார்த்து டொக்குன்னு அடிப்பார். ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் ஸ்டைலில் அப்படி அடித்தா அங்கே இருக்கிறவங்களே கை தட்டுவாங்க, பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸும் கைத்தட்டி இருப்பாங்க கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எம்ஜிஆர் கவனம் இருப்பார். என் பேர் ராஜு, நான் வந்து விஞ்ஞானி முருகனோட தம்பி நான் அப்படின்னு சொல்லி லதாக்கிட்ட அறிமுகம் இருப்பாங்க. லதா வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணியையும் எங்கள் அண்ணனையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, அண்ணியையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த விஷயம் எல்லாமே எம்ஜிஆர் முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு, யார் விஞ்ஞானி எம்ஜிஆர் வந்து ஒரு 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7வது மரத்தில் இருக்கிற 7வது கிளியினுடைய வலது ரெக்கையில் இது இருக்குது, தகவல் இருக்குதுன்னு சொல்கிறது போல் இவர் சில தகவல்களை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு பிரிச்சிருப்பார். அந்த நாட்டில் கொஞ்சம், ஜப்பானில் கொஞ்சம், அங்கே கொஞ்சம். ஏன்னா உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் உலகம் சுற்றணும் இல்லையா, அதுக்கு தகுந்தது போல் எம்ஜிஆர் படமாக எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க.
இதை படமாக எடுத்துக்கிட்டு கதையாக உருவாக்குனாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இருக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு அப்படிலாம் ஒர்க் பண்ணினார் எம்ஜிஆர். அப்போ அங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆர் இறந்துட்டாரா இல்லையா அப்படி இப்படின்லாம் இருக்கிற சமயத்தில் இந்த எம்ஜிஆர் தம்பி எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து அவர் தப்பிச்சு வருவார். அப்படி தப்பிச்சு வரும்போது அங்கே தான் நாகேஷோட அறிமுகம் கிடைக்கும். நாகேஷையும் தன்னுடைய துணைக்கு கூப்பிட்டுக்குவார். இதே சமயத்தில் அங்கே சந்திரகலா அப்படிங்கிற நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரே ஒரு படம் தான் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த படத்தில் நடித்தாங்கன்னு தெரில. அந்த சந்திரகலா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடைகள் அவிழ்க்கப்பட அவங்க வந்து ரொம்ப மனசு விரும்பி டக்குன்னு ரூம்குள்ளே போயிடுவாங்க. ஜஸ்டின் நம்ம அனுபவமாக இருக்கிற எம்ஜிஆராகவே அவர் உருவாக்கப்பட்டவர் ஜஸ்டின். அந்த ஜஸ்டின் அவர் தான் நடிகை பபிதாவுடைய அப்பா. அந்த ஜஸ்டின் வந்து அங்கே இருப்பார். அவர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் இப்படி தான் செய்யணும், அப்படி ஒவ்வொன்றா உருவிக்கிட்டே இருக்கணும், ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும், அதுதான் உனக்கு கொடுக்குற சம்பளம், அதனால தான் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்ல. அப்போ எம்ஜிஆர் வந்து ஃபைட்லாம் பண்ணி இவன் எனக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கா, காசு வாங்கியிருக்கா, அந்த காசை அப்போனா கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவேன். காசெல்லாம் எனக்கு குடும்ப கடனுக்காகவே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் அந்த பணத்தை கொடுப்பாரு. கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கடன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல எம்ஜிஆர் தனக்கு ஒரு ஷார்ட் அண்டு டைப்பிஸ்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு வேலைக்கார பெண்ணா உங்களை நான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி அசிஸ்டண்ட்டாக நாகேஷ் கூடவும் எம்ஜிஆர் கூடவும் சந்திரகலாவும் இணைய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அண்ணியை தேடுகிற பயணம். அதே போல் அண்ணன் கொடுத்துருக்கிற இந்த விஷயம் எல்லாமே அதை அவர்கிட்ட இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துக்கு போய் பார்க்க அவருக்கு தெரியும். என் தம்பி வந்தால் கொடுத்துருங்கன்னு அங்கங்கே சொல்லி வச்சுருப்பேன். அதே போல் அவர் ஒவ்வொரு இடமா கண்டுபிடிக்க ஒவ்வொன்றுத்துக்கும் க்ளூ இருக்கும். உதாரணத்துக்கு அந்த மஞ்சுளாவுடைய அந்த டாலர்லாம் இது இருக்கும். அந்த மஞ்சுளாவுடைய டாலரில் இருக்கிறத வந்து சந்திரகலாட்டர். அந்த சந்திரகலாவை பார்க்கறதுக்காக தான் அவர் அங்கே வந்து அந்த டாலரை கைப்பற்றிடுவார். அந்த டாலரில் இருக்கிற அந்த க்ளூஸ் அந்த விவரம் வந்து அசோகன் குரூப்புக்கு தெரிஞ்சு அதை கைப்பற்றிடலான்னு நினைக்கும் போது நாகேஷ்க்கு ஒரு திருட்டு பழக்கம் இருக்கிற மாதிரியும் சின்ன சின்ன திருட்டுகள் செய்கிறவர் மாதிரியும் இந்த படத்துக்கு காமிச்சிருப்பாங்க. அது கதைக்கும் பலம் பண்ணுறதா இருக்கும். உடனே கரண்ட்டை ஆஃப் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த செயினை காணா போயிருக்கும். என்னடா காணும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த டாலரும் செயினும் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா டாலர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நாகேஷ் காப்பார். அங்கே அசோகனோட ஆள் வந்து செயினை மட்டும் தாங்க படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவார். இப்படி காமெடியாகவும் அதே சமயத்தில் கதைக்கு பலம் சேர்க்கிற விதமாகவும் அதை விஷயம். இப்படி இன்னொரு இடத்துக்கு போவார். அங்கே அந்த பொண்ணு வந்து ஜப்பான் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இது மாதிரிலாம் பேச அவங்க வந்து நம்ம எம்ஜிஆரை வந்து லவ் பண்ண அங்கே பச்சை கிளி முத்துச்சாரம்லாம் பாடுவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல எம்ஜிஆரை பார்க்க வந்துருக்கும்போது அங்கே சந்திரகலாவுக்கும் இந்த எம்ஜிஆருக்கும் காதல் ஏற்பட்டுரும். அங்கே இதான் நான் காதலிக்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்ல கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஜப்பான் அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமோ அதிர்ச்சி அழுகையாகும். நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை, நான் உன்னை தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் கதாநாயகி கனவு பாட்டெல்லாம் பாடி முடித்த பிற்பாடு நான் உன்னை தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது படங்கள் எத்தனையோ வந்திருக்கு. அதே போல் நான் உன்னை தங்கச்சியாக தான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அதுவரை காதலிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு அண்ணா அப்படின்னு சொல்கிறதும் எம்ஜிஆர் படத்தில் ஒரு வழக்கமான கிளிஷே தான். இது அப்படியே தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மளால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அங்கே ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக எந்த விதமாகவுமே அவர் பழகியிருக்க மாட்டார். அதெல்லாம் நம்ம அந்த இடத்த வந்து நம்ம நியாயப்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு லதாவுடைய உதவி, அதற்கு பிறகு எம்ஜிஆர் போகிற இடத்துக்கு நம்பியாரை அனுப்புறது, நம்பியார் ஒரே ஒரு ஃபைட் பண்ணுறது, அந்த ஒரு ஃபைட்டு மிரட்டலாக இருக்கிறது. நம்பியாரை பார்த்தாலே நமக்கு பயந்து ஸ்க்ரீனை தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தவங்க சத்தியமாக நம்பியாரை பார்த்துட்டு தேட்டருக்கு வெளியே போயிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு தான் வருவாங்க. அவ்வளவு டெரராக நம்பியார் இருப்பார். அசோகன் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இதாகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எம்ஜிஆர் வந்து அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருப்பார். மஞ்சுளாவுடைய பேரையே விமலான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதனால் நீங்கள் அவங்க கூப்பிட்டுவாங்கன்னு டாக்டராக நடிச்சிருக்கிற வி கோபாலகிருஷ்ணன் சொல்ல அவரை அந்த தன்னுடைய அண்ணனோட
லவ்வரை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசுகிற அந்த தருணத்தில் அசோகன் மயக்கி கூட்டிகிட்டு போயிடுவார். சொத்துக்காக உன்னுடைய காதலனோட தம்பி ராஜு வந்திருக்கான், உன்னை ஏமாற்றி அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே அடைச்சி வச்சுருவாங்க. இங்கே எம்ஜிஆர் இருக்கிற விஞ்ஞானி முருகன் இருக்கிற இடத்துலையே மஞ்சுளாவையும் அடைச்சி வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் ஒவ்வொரு இடத்துலையா போய் அந்த ஆய்வை எடுத்துருவார். அப்படி எடுக்கும்போது எடுத்துட்டு பத்திரமா வந்துட்டு இருப்பார். இந்த அண்ணனை எப்படி அவர் காப்பாற்றுறாரு, இந்த அண்ணியை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அண்ணியையும் காப்பாற்றுறது எப்படியான ஃபைட்டிங்லாம் நடக்குது, தன்னுடைய காதலி சந்திரகலா கூட அடுத்து அவர் எங்கே பயணமாக போகிறாரு. இதுக்கு இடையில லதாவும் எம்ஜிஆரை காதலிக்கிறார். படத்தில் சந்திரகலாவும் ஒரு எம்ஜிஆரை சந்திரகலாவும் காதலிப்பாங்க, அதே எம்ஜிஆரை லதாவும் காதலிப்பாங்க, அதே எம்ஜிஆரை அந்த வெளிநாட்டு பெண்ணும் காதலிப்பாங்க. ஒரே எம்ஜிஆரை 3 பேரும் காதலிச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 எம்ஜிஆர் 4 எம்ஜிஆர்னு போட்டிருந்தா எம்ஜிஆருடைய திரையுலக வாழ்க்கையில் எம்ஜிஆர் 2 வேடங்களில் மட்டும் இல்லை 3-4 வேடங்களில் நடித்த படமாகவும் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் வேற ஒரு கோணத்துக்கு போயிருக்குமோ என்னமோ, இன்னும் பல பிரம்மாண்டமான வெற்றியை சந்திச்சிருக்குமோன்னு நான் சின்ன வயசில் இந்த படம் பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள் கூட நான் 8வது 9வது படிக்கும்போது பேசிக்கணும். அதான் உங்கள்கிட்ட சும்மா ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தில் அதற்கு பிறகு இந்த உலகம் பாட்டு, அந்த உலகம் அந்த பாட்டில் தான் சேருவாங்க. ஸ்கேட்டிங் ஃபைட் ஒன்று இருக்கும். ஸ்கேட்டிங்லேயே போகிறது கிட்டத்தட்ட ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்னே டைட்டில் கார்டில் போடுவாங்க ஒருத்தருடைய பேரை. கிட்டத்தட்ட அது ஸ்கேட்டிங் ஃபைட்டில் எம்ஜிஆர் இருக்க மாட்டார், எம்ஜிஆர் தான் ஆனால் இருக்கிறாருன்னு நம்மளை நம்ப வைக்கிற வகையில் க்ளோஸ்அப் ஷாட்டு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை க்ளோஸ்அப் ஷாட் கொடுத்து அது ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கேட்டிங் ஃபைட்டு உள்பட நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் நடக்கிற ஃபைட்டு உள்பட எல்லாமே மிக பிரமாதமாக தெரிக்க விடுகிற வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதே போல் லதா மஞ்சுளா கிட்ட பேசும்போது அங்கேருந்து எம்ஜிஆரையும் மஞ்சுளாவையும் தப்பிக்க வைக்க விஞ்ஞானி முருகன் அவரையும் மஞ்சுளாவையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு லதா ஹெல்ப் பண்ணுவாங்க. லதா ஹெல்ப் பண்ண பிற்பாடு லதா ஒரு கோரிக்கை வைப்பாங்க. என்ன அப்படின்னோட, இந்த மாதிரி நீங்கள் காதலிக்கிறீங்கல்ல விஞ்ஞானி முருகன், அவருடைய தம்பியை தான் நான் லவ் பண்ணுறேன். இத்தனைக்கும் விஞ்ஞானி முருகன் கூட தான் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் விஞ்ஞானி முருகனை காதலிக்க மாட்டாங்க. விஞ்ஞானி முருகனுடைய தம்பி வந்திருப்பார் தமிழ்நாட்டில் இருந்து, அவரை லதா காதலிப்பாங்க. கவலையே படாத, அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சேன், உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், அது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே எம்ஜிஆர் கூட சந்திரகலா இருக்காங்க இல்லையா, எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அதனால் அந்த டயலாக் போர்ஷனே இல்லாமல் கிளைமாக்ஸில் எல்லா விஷயங்களும் அந்த ஆய்வு கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவார் எம்ஜிஆர். கடைசியில் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றாயிருவாங்க. எம்ஜிஆர் மஞ்சுளா ஆல்ரெடி அங்கே சேர்ந்து தான் இருப்பாங்க, எம்ஜிஆர் சந்திரகலாவும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டில் அவங்க ஏறுவாங்க. அப்படி ஃப்ளைட்டில் ஏறும்போது பார்த்தாக்கா எம்ஜிஆர் நடுவில் நிற்பார். இந்த பக்கம் லதாவும் அந்த பக்கம் சந்திரகலாவுமா இருந்து கையை காமிப்பாங்க. இப்படி கையை காமிச்சோன்னா வணக்கம் அப்படின்னு ஒரு போட்டு முடிச்சுவாங்க. அதாவது லதாவையும் சந்திரகலாவையும் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டயலாகே இல்லாமல் பிரமாதம் பண்ணி காமிச்சிருப்பாரு. அப்படி காமிச்ச சமயத்தில் விசில் சத்தம் பறந்துச்சு.